நேற்று வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ராங்கிற ஒரு படத்தில் ப்ரொமோஷனுக்காக வந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எல்லாருமே சத்யராஜ் சார்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு கூலியில் படம் நடிக்கிற ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அதை பற்றி கேட்காம யாருமே இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஸோ எல்லா இன்டர்வியூலையுமே நம்மளுடைய சத்யராஜ் சார் வந்து ரஜினி சார் பற்றி பேசின விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிஸ்டர் பாரத் படத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. முதல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சில பேர் சொன்னாங்க நெகட்டிவாக அந்த பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்குல்ல, சத்யராஜ் அவர்களுக்கு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ரஜினி சாருக்கும் தனிப்பட்ட பொலிட்டிக்கல் வியூ இருக்குது அப்படிங்கிறனால அதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இடங்களை எதிர்த்திருக்காரு சத்யராஜ் அவர்கள். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்பொழுதுமே சொல்கிறேன், சத்யராஜ் அவர்களை நானே இந்த சேனலை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து வீடியோ போட்டதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அற்புதமான நடிகை, நல்ல மாற்றுக்கத்தே கிடையாது. சத்யராஜ் அவர்கள் வந்து நான் வந்து ரஜினி சார் வந்து ஒரு வில்லனா பயங்கரமாக ரசிப்பேன். அதுக்கப்புறம் ரகுவரன் சார் நான் ரொம்ப அற்புதமாக வில்லனாக ரசிப்பேன். அதற்கு பிறகு சத்யராஜ் அவர்களை வில்லனாக ரசிக்காமல் இருந்த படங்களே கிடையாது. அவ்வளோ அற்புதமான நடிப்புகளை நிறைய படங்கள் கொடுத்து 24 மணி நேரம் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்து மிரண்டிருக்கேன். கூலி ஷூட்டிங் பார்ட்டில் வந்து ரஜினி சார்கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம், எப்படி வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி வந்து உங்கள் ரஜினி சாருக்கு வந்து சத்யராஜ் சாருக்கு 70 வயசு ஆச்சு அப்படிங்கும்போது அவரோட வயசு பார்த்து அவர் மிரண்டிருப்பார். 2 பேருக்கு 4 வருஷம் வித்தியாசம். ஸோ சத்யராஜுக்கு 70 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நடிக்கிற காலத்தில் பார்க்கும்போது, ஆரம்ப டைமில் பார்க்கும்போது எல்லாம் யங்கு ஜென்ரேஷனாக ஓடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து ஏஜ் ஆக ஸோ மற்றவங்களோட வயசு கேட்கும்போது அவருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சத்யராஜ் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. சிவாஜி படத்துடைய வாய்ப்பு, இந்திரன் படத்துடைய வாய்ப்பு, அந்த வாய்ப்பெல்லாம் விட இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது தெலுங்கில் வந்து ஒரு கதையோட ஹீரோவாக நடிக்கிறார் சத்யராஜ், ஒரு படம் நடிச்சிருக்காப்புல. ஸோ அதே மாதிரி பெரிய மார்க்கெட் இருக்குது, பாகுபலிக்கு பிறகு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதையும் மீறி நிறைய பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அது இதுன்னு இருந்தால் கூட எதுக்கு கூலி படத்தை வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, ஒரே விஷயம், அந்த படத்தில் அவருக்கான கேரக்டர் ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடியுது. சத்யராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு நண்பன் அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி தான் வந்து நடிக்கிற மாதிரி வந்து கேள்விப்படுறோம். ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கிற கேரக்டராக தான் இருக்கும், ரொம்ப நெகட்டிவான கேரக்டராக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் இடைப்பட்ட அந்த பாண்டிங் இருக்கிற மாதிரி கேரக்டராக தான் உள்ளே வரும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறோம். சத்யராஜ் அவர்கள் வந்து முதல்ல ஒரு போஸ்டர் வந்துச்சு, அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி அவர் தான் ரிவீல் பண்ணிவிட்டாப்ல. எனக்கு தெரியாது அந்த போஸ்டர் ஒரிஜினலாக பொய்யானே தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பேசும்போது கூலி ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கிற அந்த படத்துக்குள்ளே நடிக்கிற ஒவ்வொருத்தங்களுமே அதை வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லும்போது, எனக்கு வேட்டையின் திரைப்படத்துடைய ஒவ்வொரு ஸ்டார்ஸுமே அந்த படத்துடைய கதையை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்களோ, அவங்களுடைய நடிப்புடைய அந்த ஃபீலிங்ஸ் எப்படி சொன்னாங்களோ, ஜெயிலர் இருந்த ஒவ்வொருத்தங்களும் எந்த அளவுக்கு அற்புதமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்களோ, அந்த மாதிரி கூலி படத்துக்கு நடித்த ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கனால என்னால் பல விஷயம் சொல்ல முடியாது. அது ஆல்ரெடி அக்ரிமெண்ட் எழுதிட்டாங்க, எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வர வர உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யராஜ் சார் சொல்லியிருந்தாப்புல. இதில் என்னென்னா, எனக்கு இந்த சத்யராஜ் சாருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். கவுண்டமணி சாரை பற்றி டிடியில் வந்து காஃபி வித் டிடியில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். அது ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஓடுற தண்ணியில் பார்த்த மூஞ்சி மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார்ல அது. அதுக்கப்புறமேட்டு ரஜினி சாரும் சத்யராஜ் சாருக்கும் இடைப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த, சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவர் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவா வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா பெரிய இடத்துல இருந்தார். பட் ஆனால் அவருக்கு எப்படின்னா அந்த சேலரி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறதுனால ரஜினி சார் வந்து ஒரு அட்வைஸ் சொன்னாரா, மிஸ்டர் பாரத் படத்துல ஒரு அட்வைஸ் சொன்னாரா. அது என்னன்னா, இது ஒரு படத்தை ஷூட்டிங்கில் தம்பிக்கு இந்த ஊரா இல்லை தம்பிக்கு எந்த ஊரா இல்லை வந்து மிஸ்டர் பாரத் தான் கரெக்டாக தெரியல. அதில் ஷூட்டிங் பார்ட்டில் பண்ணும்போது சத்யராஜ் சார் நீங்கள் நடிக்கிறீங்கல்ல, நடிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தோணும், சில விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் பார்ட்டில் நடிச்சிட்டு இருக்கும்போது கேமராவில் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நடிக்கும்போது அதோடு சேர்த்து நடிச்சிருங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் அதை அப்ளாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டேரக்டர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலை வந்துடும். நம்ம சொல்லுவோம் சில டைம் போய் டேரக்டர்கிட்ட சொல்லுவோம், இது மாதிரி இது நல்லா இருக்குது சார், நான் இப்படி பண்ணிக்கிட்டுமோன்னு மாற்றி பண்ணலாமான்னு சொல்லி கேட்போம். பட் ஆனால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க யோசிக்கும் போது ஒட்டுமொத்த க்ரூ மெம்பர்ஸுமே அதை ரசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு நல்ல அட்வைஸ். அது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயன்படுச்சு அப்படின்னு சொல்லி வந்து இதே சத்யராஜ் சார் தான் வந்து அதாவது அரசியல் ரீதியாக ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்த சத்யராஜ் சார் தான் வந்து இதையும் சொல்லியிருந்தார். ஸோ சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நடிப்பு வேற, சினிமா வேற, அரசியல் வேற அப்படிங்கிறதுக்கு முன்னால மிகப்பெரிய புரிதல் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். சினிமா அதே மாதிரி சத்யராஜ் சார் வந்து ரஜினி சார் ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு. என்ன படம்? பொண்ணு வீட்டுக்காரன் நினைக்கிறேன். அந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஸ்டைல்லாம் பண்ணி வந்து அவர் நடிச்சிருப்பார். ஸோ
நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறதா வந்து பார்த்தீங்கன்னா, சில அரசியல் சம்மந்தப்பட்ட நடிகர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய பிசினஸுக்கு தகுந்த மாரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாரி மாறிப்பாய்ங்க. ஸோ, அது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. நடிப்புக்கும், சினிமாவுக்கும், அரசியலுக்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரிதல் இருக்கு. இதே சத்யராஜ் சார் தான் வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவரு. இப்ப அரசியல் ரீதியா அவர் கொஞ்சம் கலாய்க்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கு. ஸோ, அரசியல் ரீதியா பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டா அப்படி தான் செயல்படுவாங்க. நம்ம சினிமாவை மட்டுமே ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே! சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு வில்லன் கேரக்டர். நீங்க வந்து முதல்ல ஒரு ஹீரோவா நடிச்ச கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சத்யராஜ் அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கடலோர கவிதைகள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள். ஏன்னா, அந்த வில்லனா நடிச்சு ஒரு ஸ்டூடண்ட் மாரி நடிக்கிறது அப்படிங்கிறதும், அதே மாரி ஒரு கடமை தவறாத ஒரு கண்ணியமான போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர நீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அற்புதமா வந்து நடிச்சிருப்பாரு. அது வந்து கமல் சார் தான் முதல்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. பாடலே இல்லாத ஒரு படம். அந்த படம் நீங்க பாருங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது, இந்த மாரி இன்டர்வியூ கிடைக்கும்போது நம்ம சொன்னா தான் அத பல பேர் வந்து பார்ப்பாய்ங்க. வெறும் வந்து ஒரு சின்ன செய்தி தான். ஏன்னா கூலிய பத்தி வந்து ஒரு 2 நிமிஷம் தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் அதை தாண்டி அவர ஏன் ரசிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன் அவரு வந்து நமக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கணும். அத வந்து இப்படி போற போக்குல சொன்னா தான் கேட்பாங்க. ஸோ, நான் ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்ருக்கேன். அந்த சத்யராஜ் சாரோட இந்த மொட்டை கெட்டப்ப பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அத பார்க்கணும். எனக்கு 100வது நாள் படத்துல இந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டு இருக்கும்போது அந்த ஃபீலிங் அந்த பயம் இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ வந்து இந்த கேரக்டரோட அந்த கெத்து வந்து காட்டுது. ஸோ, தெலுங்கு சினிமாலயும் ஒரு நல்ல இடத்த நோக்கி நகர்ந்திருக்காரு. ஒரு அற்புதமான கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவரு ஒரு சூப்பர் டெர்ம் வந்து சத்யராஜ் சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் இன்டர்வியூல. என்னன்னா, நான் வந்து ஒரு மார்க்கெட்டபிள் நல்ல மார்க்கெட்டபிளான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இப்ப இருக்கேன். அது எனக்கு போதும். மார்க்கெட்டபிள் ஹீரோ கிடையாது. பட் ஒரு நல்ல மார்க்கெட்டபிளான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் சினிமால நமக்கு குடுத்துருக்க இடம் அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். எந்தெந்த சூழ்நிலைக்குள்ள நமக்கு என்னென்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்த கரெக்ட்டா நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்காரு. ஸோ, இந்த வாய்ப்ப அவர் சரியா பயன்படுத்திப்பாரு. பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ, உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் சினிமா! கூலி திரைப்படத்துக்காக பயங்கர ஆர்வமா காத்துட்டு இருக்கிற அக்மார்க் ரஜினி ரசிகன்ல நானும் ஒருத்தன். நன்றி, வணக்கம்.